எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1:20 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய விருப்பம், சித்தம் அவருடைய வாக்குத்தத்தங்களிலே ஆசீர்வாதத்திலே வெளிப்படுகிறது. உபாகமம் 28 ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம். அதில் முதல் ஆசீர்வாதம், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பட்டணம் என்பது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேல்யூவை காண்பிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அங்கே தான் மதிப்பு, அங்கே தான் மரியாதை, அங்கே தான் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அங்கே தான் உங்களுடைய ஆஸ்தி எல்லாம் வெளிப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறது. நீங்கள் பட்டணத்தில் உயர்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கையை வாழுகிறீர்கள் என்று அர்த்தம். தேவன் நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில், உங்களுடைய சுற்றத்தில், உங்களுடைய சொந்தக்காரர்கள் மத்தியில் நீங்கள் நன்மதிப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நிறைவேறும் அளவும் பிடித்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். என்னோடு சேர்ந்து அறிக்கை எடுங்க, நான் பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒவ்வொரு நாளும் இதை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் இதை நினைத்து கொள்ளுங்கள். இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை டேக் ஓவர் பண்ணி உங்களை முன்னேற்றி உங்களை கனமுள்ளவர்களாய் நிறுத்தும். God bless you.